அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் சாரணர இயக்கத்தை பற்றியும் அதில் ஒரு உட்பிரிவாக இருக்கக்கூடிய ஜாம்பூரி பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவில் ஒரு ஒரு ஜாம்பூரினா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அது ஒரு அனுபவ பதிவாக பார்க்க இருக்கிறோம். அதில் நம்ம 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை 7 நாள் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையில் பாரத சாரணர் இயக்க வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா ஜாம்பூரி நடைபெற்றது. அந்த ஜாம்பூரியில் நம்முடைய மன்னார்குடி சாரணர் மாவட்டத்தின் சார்பாக ஒரு 100க்கும் மேற்பட்ட சாரணர்கள் கலந்து கொண்டோம். அதில் அந்த ஜாம்பூரி பற்றிய ஒரு அனுபவ பதிவாக இதை பார்ப்போம். இப்போ இந்த பதிவில் ஒரு ஜாம்பூரிக்கு போன உடனேயே நம்ம என்ன செய்யணும், நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஜாம்பூரிக்கு நாங்கள் போன உடனே உள்ளே எல்லாருமே அனுமதி கிடையாது. அப்படி பார்வையாளர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தனியாக அனுமதி பெற்று உள்ளே வரலாம். அதுவும் இரவு 9 மணிக்குள்ளார வெளியாயிடணும். ஜாம்பூரிக்குள்ள கலந்துகிறவங்க, பதிவு செய்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உள்ளர நுழையும் பொழுதே அலுவலகங்கள் இருக்கும். அதில் பிற மாநிலத்தவருக்கு தனியாக அலுவலகம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு தனியாக இருக்கும். பிற மாநிலங்களில் நடந்தாலும் அதே போல தான். அந்த மாநிலத்திற்கு தனியாகவும் பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு தனியாகவும் அலுவலகங்கள் வச்சுருப்பாங்க. பதிவு அலுவலகங்கள், அந்த தகவல் கொடுக்குற அலுவலகங்கள்னு. அதில் தமிழ்நாட்டுக்குரிய அங்கே அலுவலகத்திற்கு போய் நம்ம மீண்டும் ஒரு தடவை பதிவு செஞ்சிடணும். பதிவு செஞ்சு நம்ம அவங்க சரிபார்த்த பிறகு எங்கே போகணும், நம்ம எந்த இடத்துல எந்த டென்ட்டில் போய் தங்கணும் அப்படிங்கிற தகவலை நமக்கு சொல்லுவாங்க. அதன்படி நாங்கள் போய் அங்கே பதிவு பண்ணிவிட்டு உள்ளார போனோம். அந்த எங்களுக்கு டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சப் கேம்பாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு 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 சப் கேம்ப் அப்படிங்கிறது ஒரு 100 டென்ட்டு சேர்ந்தது ஒரு சப் கேம்பாக இருக்கும். அந்த சப் கேம்புக்கு ஒரு 2 அலுவலர்கள் இருப்பாங்க. முகாம் அலுவலர்களாக 2 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம அங்கே அந்த எந்த டென்ட்டு அப்படின்னா அந்த சப் கேம்புக்கு போயிட்டு எந்த டென்ட்டு அப்படின்னு போன பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், டென்ட்டு போட்டிருப்பாங்க. அவங்களே முகாம் இது அரசாங்கமே நமக்கு டென்ட்டு போட்டிருக்கோம். அந்த டென்ட்டுக்குரிய கட்டணங்களாக ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்தும் முன்கூட்டியே வாங்கி அதை அங்கே போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம போனோன்னு என்ன செய்யணும்னா, பதிவு செஞ்சுட்டு அந்த டென்ட்டில் நம்ம என்ன செய்யணும்னா, கேஜெட்ஸ் நிறைய பண்ணணும். அதாவது கேஜெட்ஸ்னால் பரன்கள் நிறைய பண்ணணும். பரன்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு அந்த டென்ட்டை சுற்றி வேலி மாதிரி கம்பு கயிறுகளை கொண்டு அடைக்கிறது, துணி காய போடுறதுக்கு, நம்முடைய செருப்புகளை வைக்கிறதுக்கான பரன், தட்டு வைக்கிறது, பேகு வைக்கிறதுக்கு, அடுத்தது கதவு, இப்படி நம்ம என்னென்னலாம் வைக்க முடியுமோ நிறைய கேஜெட்ஸ்கள் அதுக்கு பார்த்து மதிப்பெண்கள் கொடுத்து கிரேடும் கொடுப்பாங்க. அப்படி நம்ம போனோடனே இதுதான் செய்யணும். இப்போ நாங்கள் போனோடனே என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2வது அந்த சப் கேம்ப், ஒவ்வொரு சப் கேம்புக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பிபி எக்ஸசைஸ் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றிட்டு அந்த சப் கேம்பில் ஒவ்வொரு நாளும் தகவல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை சொல்லுவாங்க. அதையும் இந்த இதில் நம்ம பதிவாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த பதிவில் ஒரு ஜாம்பூரி உள்ளே போனோடனே
பதிவு செய்யணும். அடுத்தது வந்து சப் கேம்ப் எப்படி இருக்கும், அந்த சப் கேம்பில் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து டென்ட் அமைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து செய்யணும். இதை இன்னைக்கு பதிவாக பார்ப்போம். அடுத்தடுத்த பதிவுகளை என்னென்ன நிகழ்வுகள் வந்து ஜாம்போரியில் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். இதுதான் நாங்கள் போட்ட கேஜெட்ஸு. நம்ம வந்து நிறைய போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு பெரிய சிரமம்தான். ஆனால் மிகப்பெரிய தூரத்திலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவங்க போட்டிருக்கிற கேஜெட்ஸ் எல்லாம் மிகவும் பிரமிப்பாக இருக்கும். அவங்க வந்து அதிக அளவில் பொருட்செலவுகள்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நமக்கு அதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். அதே போல் காலையிலேயே பிபி எக்ஸசைஸ் வந்து நடக்கும். காலையில் எழுந்திரிச்சு நம்மளே பண்ணிடணும். இதெல்லாம் வந்து இது நாங்கள் இருக்கக்கூடிய டென்ட்டு. ஒரு டென்ட்டுக்கு வந்து 8 பேரும் ஒரு ஸ்கவுட் மாஸ்டரும் வந்து தங்கிக்கலாம். நாங்கள் எங்களுடைய 8 பேரில் மகாதேவப்பட்டினம் பள்ளிக்கூடத்துலேருந்து 4 பேரும், தேசிய மேல்நிலைப்பள்ளியிலேருந்து 4 பேரும். இது வந்து சப் கேம்ப். இந்த 100 டென்ட்டுக்குள்ள சப் கேம்புக்கு தனியாக காலையில் வந்து வழிபாட்டு கூட்டம் நடக்கும். கொடியேற்றுவாங்க, தகவல்களை சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மன்னார்குடி சாரணர் மாவட்டத்தின் சார்பாக மகாதேவப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சாரணாசிரியராகிய நானும், திருக்கலார் பள்ளியினுடைய சாரண ஆசிரியர் திரு செந்தில் அவர்கள், செருவாமணி உயர்நிலைப் பள்ளியினுடைய சாரணாசிரியர் திரு அன்பழகன், மன்னார்குடி தரணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சாரணாசிரியர் ராமச்சந்திரன் ஆகியோர் ஒவ்வொருவருக்கும் 8 பேர், மொத்தம் 32 பேர் இதில் கலந்து கொண்டோம். இது என்னுடைய சாரண ஆசிரியர்கள், சாரண மாணவர்கள் 8 பேர். பக்கத்தில் இருக்கிற டென்ட்டு ஒரு 4 டென்ட்டும் பக்கத்தில் இருக்கும்.